Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers exercise 2.2 7th sum. A equal to இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூஸை கொடுத்துட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் எனி வேல்யூ பர் ஜீரோ நம்மளுக்கு என்ன 1 டிவைடட் பை எனி வேல்யூ பர் ஜீரோ நம்மளுக்கு என்ன 1. ஸோ 1 டிவைடட் பை 1 நம்மளுக்கு என்ன வரும் 1. இது எதோட வேல்யூ ஏவோட வேல்யூ. இப்போ இந்த ஏவை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து ஸ்கொயர் பண்ணோம், ஏவோட வேல்யூ என்ன 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. கிளியர். இப்போ 8th sum பார்க்கலாமா. 8th sum பாருங்கள். a power 6 equal to 81 divided by 625 divided by 5 by 3 whole power 2ன்றாங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 81 ரெடியூஸ் பண்ணணும். நான் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறேன், 3 பேஸை ரெடியூஸ் பண்ண போகிறேன். இது a power 6 அப்படியே ஈக்குவல் டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட் ஆன்சரை அதை எடுத்து எழுதிக்கலாம். கிளியர். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ண போகிறோம், 81 எப்படி பண்ணலாம், 3 power 4 3 into 3 into 3 into 3 பண்ணால் என்ன வருது 81 வருது. 625 என்ன வருது 5 power 4. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 பவரையோ இல்லை பேஸ் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வந்தால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுன்றதுனால நான் இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கேன். டிவைடட் பை இது வந்து நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும். 5 power 2 by 3 power 2. கிளியர். ஸோ 3 by 4 by 5 by 4 டிவிஷன் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு ரைட் சைட் வேல்யூ என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல். 3 by 2 by 5 by 2. இங்கே பார்த்தீங்கன்னா போத் த பேஸ் ஆர் ஈக்குவல். ப்ராடக்ட் சிம்பிள் பவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 3க்கு ஒரு 3 4 + 2 எழுத போகிறோமா. 2 பேஸ்க்கு ஒரு பேஸா, 2 5க்கு ஒரு 5 4 + 2. ஸோ 3 power 4 + 2 எவ்வளோ, 3 power 6. 5 4 + 2 எவ்வளோ வரும் 6. கிளியர். இதை நான் எப்படி எழுதலான்னு ஆல்ரெடி நான் இங்கே a power 6ன்னு கண்டினியூ போட்டே வந்தேன்ல, ஈக்குவல் டு அது திருப்பி இங்கே எழுதிட்டு a power 6 இஸ் ஈக்குவல் டு இங்கே போட்ட இண்டிவிஜுவல் 6ஐ ஹோல் பவர் 6ஆக ஆக்கிக்கிறேன். இப்போ 2 பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து நம்ம பேஸ் ஈக்குவேட் பண்ணால் a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 3 by 5. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஏவோட வேல்யூ, அதுக்கு எனக்கு இங்கே ஆன்சர் வந்துடுச்சு. a இஸ் ஈக்குவல் டு 3 by 5. Clear? Thank you.